Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு sequins work எப்படி ஒரு silk blouseல பண்ணலாம் அப்படினு பாப்போம். இது ஒரு silk cotton saree குள்ள blouse. இதுல ஆல்ரெடி நமக்கு ஸ்லீவ்ல ஜரி border இருக்கு. சோ அதுக்கு மேலேயே வந்து நம்ம அந்த saree கலர்ல உள்ள sequins யூஸ் பண்ணி எல்லாமே நார்மல் நீடில்லயே பண்ற மாதிரி சிம்பிளான டிசைன் பாப்போம். ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதுதாங்க அந்த silk cotton saree. சோ இதுக்கு வந்து பல்லு blue color. சோ அதுக்குள்ள blouse. அதுல இந்த சாரில இருக்கிற மாதிரியே floral design வரதுக்காக இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இது நெக்லயும் ஸ்லீவ்லயும் இதே மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். கொடி மாதிரி போட்டுட்டு அந்த கொடிக்குள்ள சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வர மாதிரி தாங்க. இது நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயே வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க நான் இது வந்து இந்த blouse வந்து edgesல எல்லாம் காட்டன் கிளாத் கொடுத்து இந்த ஃப்ரேம்ல ஃபிட் பண்றதுக்காக தச்சு வச்சிருக்கிறேன். So இது ஒரு 18 inch frame, full sleeve அதுக்குள்ள வந்துரும், full neck அதுல வந்துரும். இப்போ நான் A1 ஜரி thread எடுத்துக்கறேன். எடுத்துட்டு 7 number needleல எடுத்துட்டு chain stitch சின்ன சின்ன ஸ்டிச்சஸா போட போறேன். இப்படி ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு அதே பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி needle விட்டுக்கோங்க. விட்டுட்டு நூல் வந்து ஊசி கீழ இருக்கணும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அந்த செயின்ல இருந்து அடுத்த செயின் அதுவும் சின்னதா ஒரு ஸ்டிச் போடுங்க. ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ்ல நீடில் எடுங்க. அப்ப பார்க்க ஆரி வர்க்ல இருக்கிற மாதிரி அந்த செயின் கிடைக்கும் நமக்கு. இது நார்மல் நீடில்லயே போடலாம். செயின் ஸ்டிச்சோட டீடைல் டுட்டோரியலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸா போட்டுட்டு வரணும். இது பாருங்க இந்த மாதிரி ஜரி thread எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு அந்த நீடில சுத்தி நூல் வரணும். டைரக்டா ஊசி அப்படி வேகமா இழுக்காம ஊசியை கொஞ்சம் தூரம் இழுத்ததுக்கு அப்புறம் நூலை பிடிச்சு அதை அப்படி இழுத்தீங்கன்னா சிக்கல் வராம இருக்கும். இது எல்லா த்ரெட்டுக்கும் அந்த மாதிரி தான். டைரக்டா ஊசியோட சேர்த்து இழுக்க கூடாது. ஒரு கொஞ்சம் தூரம் இழுத்ததுக்கு அப்புறம் நூலை தான் பிடிச்சிட்டு இழுக்கணும். அப்ப வந்து சிக்கல் வராது. இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஜரி thread போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். ஆனா இந்த மாதிரி கரெக்ட்டா ப்ரொசீஜர் படி பண்ணோம்னா ஈஸியா தான் இருக்கும். பாருங்க ஒவ்வொரு தடவையும் நான் நூலை பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்க. சோ இது மாதிரி ஃபுல்லா இந்த border லைன் வந்து ஃபுல்லா போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 லைன் போட்டுக்கிறேன். ஒரு லைன் போட்டு அதை ஒட்டியே அடுத்த லைனும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ பாருங்க 2 லைன் போட்டுட்டேன். இது வந்து ஒரு சில்வரும் கோல்டனும் கலந்த மாதிரி இருக்கிற ஜரி பார்டர் இருக்கு. சோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்ல கோல்டன் கலர்ல அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போ வந்து sugar beads வந்து கோல்டன் கலர்ல எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்ப பிரைட் கோல்ட் இல்லாம கொஞ்சம் மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்க கோல்ட் கலர்ல sugar bead எடுத்துக்கிறேன். எப்போதும் சொல்ற மாதிரி தாங்க 4 bead வச்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக்ல வந்து 2 பீடுக்குள்ள நீடில கொடுத்து லாஸ்டா இருக்கிற 2 பீடுக்குள்ள நீடில கொடுத்துட்டு அடுத்து 4 பீட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணனும். அகைன் பேக்ல வந்து கடைசில இருக்கிற 2 பீடுக்குள்ள விட்டுட்டு அடுத்து 4 பீட் எடுக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஆரி வர்க்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி sugar beads ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிரேக்கே இல்லாம நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இது நல்லா நம்ம நீடில் வச்சு ஃபிக்ஸ் பண்றதனால எவ்ளோ நீங்க வாஷ் பண்ணாலும் அது எடுத்துட்டு வராது. இந்த மாதிரி நீங்க பீட் வர்க் இந்த மாதிரி ஜரி threadலாம் யூஸ் பண்ணும்போது பேக் சைடுல அயர்ன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பாருங்க நான் ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு சிங்கிள் லைன் sugar beadsல போட்டுட்டு அகைன் இந்த ஜரி threadல வந்து அந்த sugar bead லைனை ஒட்டியே செயின் ஸ்டிட்ச் போடணும்.
ஒரு சின்ன பார்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். நெக் லைன்லேயும் இதே மாதிரி தாங்க, அதுக்கும் இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். அதுவும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 2 லைன் மேலேயும் கீழேயும் போட்டு நடுவில் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொடி மாதிரி இருக்கிற ஃபுல்லாக வந்து போர்ஷன் ஃபுல்லாக சுகர் பீட்ஸால் தான் பண்ண போகிறேன். எப்போதும் ஸ்ட்ரைட் லைனில் பண்ணும்போது தான் 4 பீட்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். கர்வ்ஸ்லாம் வரும்போது 3 இல்லை 2 அந்த மாதிரி தான் நீங்கள் சுகர் பீட் எடுக்கணும். அப்போ தான் இந்த டர்னிங்லாம் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக. நான் 3 பீட் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து 1 or 2 பீட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீடுக்குள்ளே கொடுத்து அடுத்தது ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்தமாரி சீக்வென்ஸ் ஒர்க் அந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் பெரிய ஃப்ரேமில் பண்ணுங்கள். நெக்கும் இது ஃபுல்லாகவே ஒரு நெக் ஃபுல்லாகவே இந்த 18 inch ஃப்ரேமுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த கர்வ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சுகர் பீட் எடுத்து அதை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி அந்த கொடி ஃபுல்லாகவே போட்டுப்போம். ஸோ இப்போ அந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிற குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் எல்லாம் சீக்வென்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ நார்மல் காட்டன் த்ரெட், அந்த சாரீ கலரில் இருக்கிற சீக்வென்ஸ், கொஞ்சம் சக்கரி, கொஞ்சம் குட்டி குட்டி கட்தானா பீட்ஸ் அதை எடுத்துருக்கிறேன். நடுவில் இந்த 4 mmக்குள்ளே சின்ன சக்கரி, இது பேஸ் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மேலே வந்து நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் நல்லா நகராமல் இருக்கிறதுக்காக 2 பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் எப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு குட்டி கட்தானா பீடு, இந்த மாதிரி குட்டி கட்தானா ஒரு சீக்வென்ஸ். இது ரொம்ப சின்ன சைஸ் சீக்வென்ஸ் தான், ஏன்னா நான் குட்டி குட்டியாக தான் இந்த சர்க்கிள்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அதை வச்சு இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஃபுல் ரவுண்டும் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது பக்கத்தில் எப்படி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு கட் பீட்ஸ், ஒரு சீக்வென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அழகாக ஒரு பார்டர் வந்து திக்காக ஃபுல்லாக ஃபில்டாக நல்லா தெரியும் இந்த டிசைன். ஸோ நான் இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளும் ஃபில் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி எல்லா சர்க்கிள்ஸும் போட்டாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஃபில்டாக அந்த டிசைனே வந்து பார்டர் டிசைனே ஃபுல்லாக ஃபில்டாக தெரியும். அப்படியும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் தெரியுதுல்ல, அதில் வந்து ஒரு சில்வர் லுக் கொண்டு வரதுக்காக சில்வர் கட் பீட்ஸும் ஒரு சில்வர் சீக்வென்ஸும் வச்சு அந்த இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அது சும்மா ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாதிரி தான், ஒரு கட் பீட் ஒரு சீக்வென்ஸ் சில்வரில் சீக்வென்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் அந்த கேப்பும் நம்ம ஃபில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் அந்த சக்கரிக்குள்ளே நம்ம இப்போ ஜர்கான் ஸ்டோன்ஸ் வைக்கலாம். நல்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வச்சு நல்லா நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நம்ம அதை ஒட்டலாம். ஏன்னா அப்போ தான் இந்த சில்வர் லுக் கிடைக்கும். கோல்டனில் பேஸ்லாம் போட்டுட்டோம், அங்கங்கே சில்வர் லுக் வரும்போது அந்த சாரீக்கு நல்ல கரெக்ட் காம்பினேஷன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக அழகாக ஒரு நல்ல ஒரு கிராண்ட் ஆரி ஒர்க் பண்ண மாதிரி நார்மல் நீட்லேயே பண்ணலாம். இது மாதிரி இந்த வேணும்னா அங்கங்கே புட்டா வேணும்னா இந்த சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் இருக்குல்லங்க, அதையே நம்ம அங்கங்கே புட்டாவாக பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதே தான் வந்து நெக் லைன்லேயும் பண்ணிக்கணும். நான் இப்போ இது வந்து நெக் லைனில் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள், கார்பன் காப்பி வச்சு வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைஞ்சிட்டு அதே மாதிரி தான் மெத்தடில் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இது தைச்சதுக்கப்புறமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக் லைனில் ஃபுல்லாக இது பண்ணது. அங்கங்கே புட்டி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக்கில் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.